பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 23ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். த காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 7 verses 13 and 14. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலேருந்தே ஆண்டவர் அநேக அற்புதங்களை அப்படியே ஆண்டவர் செய்துட்டே வர்றாங்க. அப்போ 11ஆம் வசனத்தில் வரும் பொழுது நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசையிலும் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் செய்த ஒரு மகா பெரிய அற்புதம். நமக்கு தெரியும், ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்புனாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு விதவையினுடைய மகன், மரித்து போன ஒரு விதவையினுடைய மகனையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். இந்த இடத்துல நம்ம வாசித்து பார்க்கும்போது அந்த விதவை, அவங்களுக்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு மகன், அவன் வாலிபன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எத்தனை வயசு இருந்திருக்கும் இல்லை? அவன் வியாதியாக இருந்தானா இல்லை திடீர்னு அந்த மரணம் ஏற்பட்டதா என்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த ஊர் பேர் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அம்மாவுடைய பேர் கூட குறிக்கப்படலை. நாயினூர் விதவை அப்படின்னு தான் இந்த இவங்களை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நினைவு கூறுகிறது வழக்கம். அந்த விதவையினுடைய ஒரே மகன். பிரியமானவர்களை யோசித்து பாருங்க, ஏற்கனவே கணவன் இல்லை. அந்த மகனுக்காக அந்த தாய் என்ன செய்திருப்பாங்க? சரி, மகனுக்காக வாழலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இப்போ மகனும் மரித்து விட்டான். எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இல்லையா? அவங்க வேதனையை நம்ம யாராலையுமே புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படியான ஒரு வேதனை. அடக்கம் பண்ணுறதுக்கு, அந்த மகனை அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க அந்த ஊர் வாசலுக்கு அவங்க வர்றாங்க. அநேக ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? அவர்களோடு கூட வந்தார்களாம். எல்லாரும் பரிதபிக்கிறாங்க. எல்லாரும் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாராலையும் என்ன செய்ய முடியாது. அவங்களுடைய வேதனையை, அவங்களுடைய துயரத்தை ஆற்ற ஒருவரால முடியல. அந்த அம்மா அழுதுகிட்டே வராங்க. ஆனால் ஆப்போசிட்டில் யார் வரா? ஏசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அநேக சீஷர்களும் வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் வந்தார்களாம். அவங்கெல்லாம் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றவர்களாக இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் அங்கே சுஸ்தமாகறான். அப்போ அவங்க எல்லாம் ஒரு சந்தோஷமாக அவங்க வர்றாங்க. ஆனால் அடுத்த சைடில் இன்னொரு கூட்டம் அழுகையோடு வருகிறார்கள். வேதனையோடு ஒரு பிணத்தை புதைக்கிறதுக்காக அவங்க வர்றாங்க. அந்த 2 பேருடைய கூட்டத்தையும் யோசித்து பாருங்க. இயேசுவோடு வருகிற ஜனங்கள் எப்படி வந்திருப்பாங்க? நல்ல சந்தோஷத்தோடு, நம்பிக்கையோடு, ஆர்ப்பரிப்போடு, ரொம்ப சமாதானத்தோடு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் இந்த விதவை தாயோடு அவங்கெல்லாம் அழுதுகிட்டே வந்திருப்பாங்க. ஒரு நம்பிக்கை இல்லாமல், இவன் என்ன பண்ண போறா, அவளுக்கு இருந்த ஒரு மகனும் போயிட்டானே, என்ன பண்ண போறா, என்ன செய்ய போறாளோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த 2 கூட்டத்தாரும் அவங்க மீட்ஸ் பண்ணுற ஒரு டைம் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? கர்த்தர் அவளை பார்த்து, அந்த தாயாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்குறாங்க. பார்த்து என்ன சொன்னாங்க? அவள் மேல் மனதுருகி, he had compassion on her.
ஆண்டவர் உடனே அவர் மேலே அப்படியே மனதுருகிறார். அப்படி அவள் எதுவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லலை பிரியமானவர்களே. அவன் ஆண்டவரே நீங்கள் என் மகனை உயிரோடு எழுப்பித்தாங்க, நீங்கள் தான் வல்லமையுள்ள தேவன், எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறீங்களே, எனக்கு செய்யுங்க. ஒரு வார்த்தை கூட கேட்கல. கர்த்தரே அவள் மேல் மனதுருகு ஆண்டவர் என்ன செய்தாங்க, அழாதே என்று சொல்லுகிறார். அவன் மேலே மனதுருகி அழாதே. சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அவர் மனதுருக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ அழாத அப்படின்னு சொல்லி கிட்ட அந்த பாடையை ஆண்டவர் தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். அரைஸ். நேற்று தான் நம்ம தியானித்தோம், அரைஸ் அண்ட் ஷைன். ஏசாயா 60:1-2 வசனங்களை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் இங்க பாருங்க, மரித்து போன அந்த சடலத்தை பார்த்து பேசுறாரு. வாலிபனே நீ எழுந்துரு. ஒருத்தங்க மறிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பாடி, டெட் பாடின்னு சொல்லுவோம் இல்லை? ஆனால் ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு, வாலிபனே எழுந்துரு, யங் மேன் அரைஸ் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் நம்ம பிழைத்து கொள்ள முடியும். அந்த சராசரங்களை படைத்த கர்த்தர், எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கின கர்த்தர், அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஜீவனை கொடுத்து அவர் பேசுகிறார். அவர் பேசின மாத்திரத்தில் அந்த செத்து போன சடலத்தில் ஒரு ஜீவன் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். மரித்தவன் என்ன செய்தானா, அவன் எழுந்தானா. யோசித்து பாருங்க, நம்ம கண்ணுக்கு முன்னால அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த பிணத்தை புதைக்கிறதுக்கு கொண்டு வர்ற நேரத்தில் அந்த மரித்தவன் என்ன செய்கிறான், அவன் எழுந்து அவன் உட்காருகிறான், அவன் பேச ஆரம்பிக்கிறான். உடனே ஆண்டவர் என்ன செய்தாராம், அவனை அவள் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அந்த தாய்கிட்ட போய் இந்த மகனை கொடுக்கிறார். நான் சொன்ன அழாதேன்னு சொன்ன தேவன் அழுகையை ஆண்டவர் அழாதேன்னு சொல்லி, அழாதீங்க, இன்னைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட நீங்கள் அழாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அழுகையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய வேதனைகளை அவங்களால மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் அழாதே என்று சொன்னால் அந்த அழுகைக்கு காரணமான வேதனையையும் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். ஆமேன். ஆண்டவர் அப்படியே செய்த அந்த மகனை அப்படியே கொடுத்த அந்த யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு, எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சு, இனிமேல் நான் ஏன் வாழணும்னு நினச்சிருக்க கூடும். ஆனால் இப்போ அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அந்த மகனம் உயிரோடு அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இவங்க யோசித்திருக்க கூட மாட்டாங்க, அவங்க கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க அவன் மகன் இனிமேல் உயிரோடு வருவான்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எவ்வளோ மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட எந்தெந்த காரியங்கள்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, இயேசு நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது அந்த இடத்துல நிச்சயம் ஒரு அற்புதம், நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார்னு சொன்னாங்களாம். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். God has met his people. ஆண்டவர் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். ஆமாம், தேவன் நம்மை ஒரு நாளும் சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தர் நம்மளை சந்திக்கிறார். நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறார். நம்முடைய வியாதி நேரத்தில் தேவன் நம்மளை சந்திக்கிறார். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? லூக்கா 7:13-14 வசனங்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவள், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?